கன்னிராசிக்கு குரு பயிற்சி பலன் 2026 என்னங்கிறத பார்க்கலாங்க. 4-7க்கு உண்டான குரு 11ல உச்சம். அற்புதமான ஒரு டைமிங் இது. இப்ப 4-7 இப்ப தன் சுகம், தாயார் சுகம், சொத்து வாங்கிறது, ஒரு வண்டி வாகனம், புதுசா வீடு கட்டுறது, 7 கல்யாணம் நடக்கிறது, இத்தனை நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த கல்யாணம் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுறது, எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. இதுல 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்குது. அது கன்னிக்கு 3ஆம் வீடு. இப்ப தைரியம், வீரிய, முயற்சி ஸ்தானம், தொடர்பு ஸ்தானம், இது எல்லாமே ஒரு நல்ல விதத்துல செயல்படுங்க. அப்ப தைரியமா எந்த முடிவும் எடுத்து முயற்சி நல்ல வீரியமா இருக்கும். அது மூலியமா வெற்றிகள் அமையுங்க. இப்ப 7ஆம் பார்வையா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குதுங்க. இதுல பூர்வீகத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும், சொத்து வழக்கு அதுல எல்லாம் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் அத்தனையும் முடிவுக்கு ஒரு நன்மை ஏற்படுங்க. குழந்தை கிடைக்காதவங்க இது இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம். நல்ல குழந்தை கிடைச்சு ஒரு தெய்வீக அருள் அதாவது குலதெய்வ அருள் நல்லபடியா கிடைச்சு ஆள் மனதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு புகழ் அடையறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமா அது இருக்குங்க. 9ஆம் பார்வையா கன்னிக்கு 7ஆம் இடத்த பாக்குதுங்க. அப்ப கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கும் இது ஒரு தகுந்த காலம். இப்ப கல்யாணம், குழந்தை, அது மூலியமா பல வெற்றி, லாபம், இது எல்லாமே ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைய குரு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனா இது அந்த தனிப்பட்ட ஜாதகரோட தசா புத்தி பலன் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து இந்த பலன் நம்ம கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குங்க. ஏன்னா தசா புத்தி தான் மெயினா ரூல் பண்ணுங்க. எப்பவும் சொல்ற மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட முயற்சி, நம்மளோட இன்வால்மெண்ட், நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு ஏங்குறோம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அந்த விஷயத்துல நமக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு, எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம், இதை பொறுத்து வெற்றியின் அளவுகோல் நிர்ணயிக்கப்படுது.